வணக்கம் ஜிஎஸ்ஃபாம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு டீடைல்டு வாக் அரவுண்ட் வீடியோக்குள்ள தான் வந்திருக்கிறோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் டே டு டே ரொட்டீன் கம்யூட்டுக்கு ஒரு எலக்ட்ரிக் கார்கள் அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டாடா டேகோ இருக்குது, எம்ஜி காமெட் இருக்குது, டாடா பஞ்ச் இவி இருக்குது. ஸோ இந்த கார்கள் தான் நம்ம மைண்டில் வந்து போகும் அஃபோர்டபுள் செக்மெண்ட் அப்படின்னு பார்க்குறப்போ. அதில் நல்ல ஸ்பேஸுங்க, ஃபீச்சர்ஸுங்க, கம்ஃபர்ட், தென் நல்ல ஒரு ரைட் குவாலிட்டியோட சஸ்பென்ஷன் டேம்பர் கேலிபரேஷன் வந்து ரொம்ப வந்து கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டான டாடா பஞ்ச் இவியில் இருக்கக்கூடிய அட்வென்ச்சர் மாடல் தான் நாம் இன்னைக்கு எடுத்து வந்திருக்கிறோம். இந்த வாகனத்தோட ஆன் ரோட் ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்குறப்போ மிட் ரேஞ்ச் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 12.6 லேக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. டாப் ரேஞ்ச் நீங்கள் போகிறப்போ, அதாவது இந்த லாங் ரேஞ்ச் மாடல் நீங்கள் போகிறப்போ உங்களுக்கு 13.6 லேக்ஸ் வரைக்குமே வருதுங்க. ஸோ இந்த வாகனத்தோட ஒரு டீட்டெயில்டு வாக்குறோம் தான் பார்க்க போகிறோம். ரியல் டைம் ரேஞ்ச் என்ன, சார்ஜிங் டைம் என்ன, ரிலையபிலிட்டி எப்படி இருக்க போகுது, எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்து இது உங்களுக்கான வாகனமா இல்லை அப்படின்னு முடிவு எடுத்துக்கொள்ளலாம். வீடியோக்குள்ள ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நமக்கு இந்த வாகனத்தை ரிவ்யூ கொடுத்து சப்போர்ட் பண்ண ஈரோடை சேர்ந்த விக்டரி டாடா நிறுவனத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஷவுட் அவுட் கொடுத்தலாம். அவங்க தான் த்ரூ அவுட் நமக்கு டாடா நிறுவன வாகனங்களை ரிவ்யூ பண்ண மேசிவான ஒரு சப்போர்ட்டா இருக்காங்க. உங்களுக்கு டாட்டால நல்ல ஒரு சர்வீஸ் குவாலிட்டியோட வாகனம் எடுக்கணும் அப்படின்னா டெஃபினட்டா நீங்க விக்டரி டாட்டாவை ரீச் அவுட் பண்ணலாம். அதற்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க சர்வீஸ் குவாலிட்டிக்கு. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஓவரால் பிளாட்ஃபார்ம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஃபிளாட் பெட்டா பண்ணிருக்காங்க பேட்டரி அக்கமடேட் பண்றதுக்காக. ஒரு 20 mm வந்து உயரப்படுத்தியிருக்காங்க. நார்மலாக வந்து அந்த இன்டர்னல் கம்பஷன் என்ஜின் பிளாட்ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து ஒரு 20 mm உயரப்படுத்தியிருக்காங்க. ஸோ தட் இப்போ பேட்டரி பேக் உள்ள பிளேஸ் பண்ணியுமே நமக்கு வந்து இங்கே வந்து ஒரு 190 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்றது கிடைக்குதுங்க. இங்கே கிடைக்கக்கூடிய பேட்டரி பேக் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு 25 kWh பேட்டரி பேக் ஒன்று கிடைக்குது மிட் ரேஞ்சில். லாங் ரேஞ்ச் போகிறப்போ வந்து 35 kWh பேட்டரி பேக் கொடுத்துருக்காங்க. 25 kW வந்து பார்த்தீங்கன்னா 315 வந்து MIDC ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. அது வந்து 421 கிட்ட கிளைம் ஆகுதுங்க. ஸோ இது வந்து ஒரு 215+ அப்படின்றது ரியல் டைம் கேரண்டியாக எதிர்பார்க்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா 321+ அப்படின்றது கேரண்டியாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் ரியல் டைம் டிரைவிங்கை பொறுத்து. நீங்கள் கரெக்டாக ஆட்டோ டிரைவ் பண்ணீங்கன்னா அந்த MIDC சைக்கிள் வரைக்குமே உங்களால் எடுத்துகிட்டு வர முடியும். ரேஞ்சை பொறுத்து நான் சொல்கிறேங்க. சரி, எல்லாத்துக்குமே ஒரு பேட்டரி வண்டி வாங்குறோம், எலக்ட்ரிக் வண்டி வாங்குறோம் அப்படின்னா இருக்கக்கூடிய கேள்வி அந்த பேட்டரி எந்த அளவுக்கு சேஃப் அப்படின்றது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரி LFP டைப் பேட்டரிஸ் தான் டாடா பஞ்ச் இவியை பொறுத்த வரைக்கும் பயன்படுத்தியிருக்காங்க. உங்களுக்கு IP67 ரேட்டிங்கோட கிடைக்குதுங்க. IP67 அப்படின்னா இன்க்ரெஸ் ப்ரொடக்ஷன் 67 அப்படின்னு சொல்லுவாங்க. 6 எதை டெவலப் பண்ணுதுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு டஸ்ட் ப்ரொடக்ஷன் கொடுக்குது. அதே மாதிரி 1 mm டயமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் ஏதாவது கான்டாக்ட் வந்துச்சுன்னா அதுக்கு அதை எதிர்த்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடியது தான் அந்த 6 அப்படின்றது டெவலப். இதுவே 7 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் லெவல் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 1 மீட்டர் டெப்த் இருக்கக்கூடிய வாட்டரில் நீங்கள் மர்ஜ் ஆச்சுனாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 30 minutes வரைக்கும் தாக்கு பிடிக்கும். இதுதான் IP67 ரேட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த பேட்டரி பேக் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 வருஷம் 1,60,000 கிலோமீட்டர் வாரண்டி கொடுக்குறாங்க. பேட்டரி பேக்குக்கும் மோட்டாருக்கும் 370 mm வாட்டர் வெயிட்டிங் டெப்த் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இருக்குங்க. மோட்டரோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு இப்போ தெரிஞ்சுப்போம். நீங்க மிட் ரேஞ்ச் மாடல் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் வந்து 80.5 BHP பவரும் உங்களுக்கு 114 Nm ஸ்டாக்கும் கிடைக்குதுங்க. இதுவே நீங்க லாங் ரேஞ்ச் மாடல் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு 120.8 BHP பவரும் உங்களுக்கு 190 Nm டார்க்கும் கிடைக்குது. ஸோ இதுதான் பவர் ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்குங்க. உங்களுக்கு எலக்ட்ரிக் மோட்டார் அப்படின்றதுனால டார்க் டெலிவரி நல்லாவே இருக்க போகுது. உங்களுக்கு மிட் ரேஞ்ச் மாடலில் உங்களுக்கு சிட்டி ஸ்போர்ட் இந்த 2 மோடு கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்ச் பண்ணீங்கன்னா எக்கோ மோடும் சேர்ந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்க, இந்த லாங் ரேஞ்ச் மிட் ரேஞ்சில் என்னென்ன வித்தியாசம் வருதுன்னு அப்படின்னு நான் போக ஒவ்வொன்றா உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த அட்வென்ச்சர் மாடலை பொறுத்த வரைக்கும் த்ரூ அவுட் நம்ம இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ சார்ஜிங் டைம் ரியல் டைமில் கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த 3.3 kW சார்ஜரில் போடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு 9.4 10.5 hours வரைக்கும் வருங்க. அந்த மிட் ரேஞ்ச் லாங் ரேஞ்சை பொறுத்து சொல்கிறேன். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜர்லாம் போகிறப்ப இன்னும் மினிமலான டைம் வரும். என்னென்ன சார்ஜர் போட்டிங்கன்னா என்ன டைமில் சார்ஜ் ஆகும் அப்படின்றத நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். உங்களுக்கு மிட் ரேஞ்ச் மாடல் போகிறப்போ 3.3 kW சார்ஜர் கொடுப்பாங்க, ஹோம் சார்ஜர் கொடுப்பாங்க. நீங்கள் லாங் ரேஞ்ச் போகிறப்போ உங்களுக்கு ஆப்ஷனலாக வேணும்னா அந்த 7.2 kW அந்த ஏசி வால் பாக்ஸ் சார்ஜர் வாங்கிக்க முடியும். எப்பவுமே ஒரு வாகனத்தோட சேஃப்டி அதை பிரதானமாக பார்த்துட்டு தான் மற்ற விஷயங்களை பற்றி பேச ஆரம்பிப்போம். இங்கே டாடா பஞ்ச் இவி அப்படின்னு வரும்போது ஆக்டிவ் இவி அப்படின்ற பிளாட்ஃபார்மை பொறுத்து தான் இந்த வாகனத்தை வடிவமைச்சு எடுத்து வந்திருக்காங்க. இந்த ஆக்டிவ் இவி அப்படின்ற பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாடா பஞ்சில் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்மை பொறுத்து பார்க்கும்போது ஸ்ட்ரக்சரல் ரிஜிடிட்டி அப்படின்னு பேசணும்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பாரத் என்கேப்பில் 5 ஸ்டார் என்கேப் ரேட்டிங் வாங்கியிருந்துச்சு. ஸோ ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து டாடா நிறுவனத்தில் ஒரு கேள்விக்குறியா இருக்காது. அதே தான் இங்கேயும் கண்டினியூ ஆகுது. நமக்கு இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் கொண்ட அந்த ஸ்ட்ரக்சரை காட்டிலும் இந்த ஸ்ட்ரக்சரோட டார்ஷனல் ஸ்டிஃப்னஸை வந்து பார்த்தீங்கன்னா 30% இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறதா டாடா நிறுவனம் கிளைம் பண்ணியிருக்காங்க ஃபார் பெட்டர் கிராஷ் டெஸ்ட் சேஃப்டிக்காக. இந்த 30% இந்த டார்ஷனல் ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு சொல்றது என்ன சொல்றாங்க, ஒரு இம்பாக்ட் நடக்கிறப்போ இந்த பக்கம் இருக்கிற ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த
இப்படி இதாகும், ட்விஸ்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த ட்விஸ்ட் ஆகாமல் ரெசிஸ்ட் பண்ணுற திறனை தான் வந்து பார்த்தீங்கன்னா டார்ஷனல் ஸ்டிஃப்னஸ்னு சொல்லுவாங்க. அது 30% இம்ப்ரூவ் செய்யப்பட்டிருக்கு. இந்த வாகனத்தில் என்னென்ன கலர் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது அப்படின்றத நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த அட்வென்ச்சர் மாடலை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃப்ரண்ட் எக்ஸ்டீரியரில் ஒரு பேசிக்கான வைப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு டிண்டட் கிளாஸ் தான் கிடைக்குது. ஸோ லாங் ட்ராவலில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூரிய வெளிச்சம் உள்ள வந்து நம்மளை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்காது. அடுத்து முன் தோற்றத்தை பார்க்கலாம். ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஈவிக்கு உரிதான அந்த கிரில் பேட்டர்ன் தான் போயிருக்காங்க. ஒரு கம்ப்ளீட்லி என்க்ளோஸ்டான ஒரு கிரில்ங்க. நல்லா ஒரு பெரிதான ஒரு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏர் வென்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெரிதாக இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு ஹரிசாண்டல் ஸ்லாட்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா CCS2 சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சார்ஜிங் போர்ட் தான் நமக்கு கிடைக்குது. ஃப்ரண்ட்ல தான் சார்ஜிங் போர்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. டிஆர்எல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீக்வென்ஷியல் டர்ன் இண்டிகேட்டர்ஸோட போட்டிருக்காங்க. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டட் எக்ஸ்பீரியன்ஸும் இங்கே கிடைக்குது. ஹெட்லாம்ப் கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது LEDஸ்ல தான் போயிருக்காங்க. உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக் லாம்ப் வந்து ஐஸ் கியூப்ல கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து LEDஸ் தாங்க. இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா வென்ஸ்ல ப்ளே பண்ணியிருக்காங்க. ஏரோடைனமிக் உதவும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஆல்ரெடி சொன்னதான் 190 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ், 370 mm வாட்டர் வெயிட்டிங் டெப்த் இந்த வாகனத்தில் கிடைக்குது. கீழே வந்து கன் மெட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிட் பிளேட்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் ஃப்ரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகேவா இருக்கு. வாகனத்தோட சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம் அப்படின்னு வரப்போ 2445 mm இந்த வாகனத்தோட வீல் பேஸா இருக்கு. இது கூட காம்படிட்டரா இருக்கக்கூடிய வாகனங்களோட வீல் பேஸ்ங்க, அதாவது டைமென்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெட்டரான ஒரு புரிதல் கிடைக்கும். இப்போ இந்த வாகனத்தோட டயர் ப்ரொஃபைல் பார்க்கலாம். 195, 60, 16 டயர்ஸ் தாங்க போட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து டிராக் கோஎஃபிஷியன்ட் கப்ஸ் வர கொடுத்துருக்காங்க. இங்க வந்து ஸ்டீல் வீல்ஸ் தாங்க, உங்களுக்கு அலாய்ஸ் கிடையாது. லைனர்ஸ் பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் லைனர் வந்து பாத்தீங்கன்னா செமி கன்சீல்டா இருக்கு. உங்களுக்கு சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது மேக்பாசன் ஸ்ட்ரட் இண்டிபெண்டன்ட்ங்க. ஃப்ரண்ட்ல காயில் ஸ்ப்ரிங் போட்டிருக்காங்க. ரியர்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங், அதுவும் காயில் ஸ்ப்ரிங்கோட நமக்கு கிடைக்குது. ஒரு மினிமலான ஒரு வீல் ஆச்சு தான் கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பக்கமும் நமக்கு டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ் இந்த டாடா பஞ்ச் EVயோட அட்வென்ச்சர் மாடல்ல கிடைக்குது. ORVM அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பியானோ பிளாக்ல தான் இந்த கன்சோலை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நமக்கு சீக்வென்சியல் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்து உள்ள எம்படா இருக்கு. நல்ல ஒரு பெரிதான ORVM, எலக்ட்ரானிக்கல் அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபிள் மோட்டரைஸ்ட் ORVM தான் இங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. விண்டோ ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல ஓகேங்க. ரியர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் வந்து டோர் ஓப்பன் பண்ற ஹேண்டில்ஸ் வந்தனால இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பார்ட்டிஷன் வந்து ப்ளே பண்ண முடியல. ஸோ அது லாங் டிராவலில் மேபி சாஞ்சு உட்காந்திங்கன்னா கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து மேபி வந்து டல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கலாம். பட் உள்ள கேபின் வந்து கம்ப்ளீட்லி ஒரு ஒயிட் டீமில் போயிருக்கிறதுனால பெருசாக அதை நம்மளை பாதிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லலாங்க. மேலே வந்து இந்த வேரியண்ட்ல சன்ரூஃப் கிடைக்காது. நீங்கள் அட்வென்ச்சர் எஸ் போனீங்கன்னா சன்ரூஃப் கிடைக்கும். ரூஃப் ரெயில்ஸும் இதில் எதுவும் இல்லைங்க. இப்போ டோரோட தட் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். டோரோட தட் பொறுத்த வரைக்கும் சாலிடா இருக்குங்க. அதுலாம் எந்த விதமான குறைகளும் தெரியவில்லை. டாட் EV அப்படின்னா பஞ்ச் EVக்கான ஒரு சின்ன ஒரு எலிமெண்ட் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக்ல கொடுத்துருக்கக்கூடிய அந்த பிளேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பெரிதா இருக்கிற மாதிரி ஒரு பர்சனல் ஃபீலிங். அது கொஞ்சம் சின்னதா ப்ளே பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத வந்து கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ரியல் டயர்ஸ் நான் சொன்ன மாதிரி வந்து டிஸ்க் பிரேக்ஸ் வரதாங்க கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு லைனர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது செமி கன்சீல்டா தான் இருக்கு. இந்த இடத்துல வந்து லைனர்ஸ் கொஞ்சம் ப்ளே ஆகலை. ரியர்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா LED கம் ஹாலஜன் டைல் லாம்ப்ஸ் தான் போயிருக்காங்க. நீங்க டாடா பஞ்சோட இன்டர்ன் கம்பஷன் என்ஜின்ல பாத்தீங்களா, அந்த வேரியன்ட்ல பார்க்கக்கூடிய அதே கைண்ட் ஆஃப் கிளஸ்டர் தான் இங்கேயும் ப்ளே செய்யப்பட்டிருக்கு. ரியர்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டீஃபகரும் கிடைக்கல, வைப்பரும் கிடைக்கல, ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்ப்ஸ் இங்க போட்டிருக்காங்க. மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஆண்டனா கிடைக்குதுங்க. பட் டீஃபாகர் கொடுத்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ரிவர்ஸ் கேமரா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மவுண்ட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு டாட்டால EV வாகனங்கள் வாங்கினீங்கன்னா அதுல கிடைக்கக்கூடிய அதுக்கே உரிதான ஒரு டாடா லோகோ இங்க பார்க்க முடியுது. பஞ்ச் EVக்கான பேட்சிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பியானோ பிளாக்ல வந்து ப்ளே பண்ணிருக்காங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் பம்பர் தாங்க. உங்களுக்கு ரிஃப்ளெக்டர் ரெண்டு பக்கம் போட்டிருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு பார்க்கிங் சென்சார். கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன் மெட்டல்ல தான் வந்து இந்த பம்பர்ஸோட முடிவு, அதாவது வந்து ஃபினிஷ் பண்ணிருக்கிறது அப்படிதான் பண்ணிருக்காங்க. பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க 366 லிட்டர் கிடைக்குதுங்க. லோடிங் லிப் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அளவுக்கு இருக்குது. ஓரளவுக்கு லோடிங் லிப் ஜாஸ்தி தான் கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்பேர் டயர்ஸ் கிடையாது. அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா டயர் பஞ்சர் ரிப்பேர் கிட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை தான் பயன்படுத்தி கொள்ளணும். ஸோ ஓவரால் வாகனத்தோட எக்ஸ்டீரியர் பொறுத்து அவ்வளோதாங்க. அடுத்து வாகனத்தோட இன்டீரியர் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கூடவே கிடைக்கக்கூடிய அந்த 3.7 kWh பேட்டரி சார்ஜர் இருக்குது பார்த்தீங்களா, அதோட பாக்ஸ் தாங்க இது. வந்து இந்த லெக்ரான் பிராண்ட் அப்படின்றதுல ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5620 ரூபா வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 மீது அந்த சார்ஜிங் பாக்ஸ் வண்டி கூட கிடைக்கக்கூடியது இந்த 3.7 kW. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்க முடியும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது கைண்ட் ஆஃப் ஒரு கிரீன், லைட் ஃபேடட் கிரீன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கிரீன் சின்ன சின்னதா டெக்ஸ்சர் ப்ளே பண்ணிருக்காங்க. பியானோ பிளாக்ல வந்து டோர் ஹேண்டில்ஸ் கிடைக்குது. ரியர்ல டோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வைட் ஆங்கிள் ஓப்பனிங், 90 டிகிரி ஓப்பனிங் கிடைக்குது. உள்ள ஏறி உட்காரலாம். இன்கிரஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல கம்ஃபர்டபுளா ஈஸியா ஏறி உட்கார முடியுது. லாக் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ
லெக் ஸ்பேஸ், நீ ஸ்பேஸ் அண்ட் ஹெட்ரூம் பற்றி பேசலாம். லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டிரைவர் சீட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட போர்ஷனுக்கு தகுந்த மாதிரி வச்சிருக்கிறேன். ஓரளவுக்கு நல்லாவே பின்னாடி வந்து புல் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஸோ அப்படின்றப்போ ஒரு தாராளமான ஒரு லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் கிடைக்குது. அண்டர் தை சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டீசெண்டாக இருக்குங்க. ஏன்னா எப்பவுமே வந்து ஃபிளாட் பட்டாக இருக்கக்கூடிய இந்த இவி பிளாட்ஃபார்ம்ல அண்டர் தை சப்போர்ட் பற்றி பேசுவோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஓகேவா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலுங்க. லம்பா சப்போர்ட் டீசென்ட்டுங்க. ஹெட்ரூம் பொறுத்த வரைக்கும் ஒரு 6 feet டால் வரைக்கும் தாக்க பிடிக்கும். ஸோ அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத பொறுத்து இருக்கு. கீழே இந்த இடத்துல சீட்ஸோட மவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கொஞ்சம் வந்து பின்னாடி தள்ளி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இது என்னன்னா கால் வைக்கிறப்போ இப்போ பாருங்க, நான் இங்கே ஒரு உட்காந்துட்டு கால் வைக்கிறேன் அப்படின்னா அந்த கால் கண்டிப்பாக இதில் வந்து முட்டிக்கிட்டே இருக்கும். அந்த காலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ்க்குள்ளே வைக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல நம்ம வந்து வச்சோம்னா கால் வந்து கொஞ்சம் இடைஞ்சலாக ஒரு ஃபீல் இருக்கும். ரியரில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹம்பெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ ஒரு ஃப்ளாட் பெட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு கிடைக்குது. ரியரில் ஏசி வன்ஸ் கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாதுங்க. ஏசி வந்து சார்ஜிங் போர்ட்ஸ் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களும் இங்கே கிடைக்கல. ஹெட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 2 பேசஞ்சருக்கு ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. சென்டர் பேசஞ்சருக்கு ஹெட்ரெஸ்ட் கிடைக்கல. ஆம்ரெஸ்ட் எதாவது கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை இந்த வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும். சீட்டோட அப்ஹோல்ஸ்ட்ரி குவாலிட்டி பற்றி பேசலாம். சீட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஃபேப்ரிக்கில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் குவாலிட்டி ரொம்பவே தரமாக இருக்குங்க. உட்கார்றப்போ ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்குது இந்த சீட்ஸில். நமக்கு ஒரு கிரே டோன் அப்படின்ற மாதிரி தான் அந்த சீட்டோட கலர் டெக்ஸ்சர் பொறுத்த வரைக்கும் போயிருக்காங்க. கிராப் ஹேண்டில்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹூக்கோட கொடுத்துருக்காங்க. அந்த சைடும் ஹூக்கோட கிடைக்குது. உங்களுக்கு ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய டிரைவருக்கும் கிடைக்கல, கூட வர கோ பேசஞ்சருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராப் ஹேண்டில்லாம் கிடைக்கல. ரியர்ல மட்டும் தான் கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. சீட் ஹைட் அட்ஜஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேசஞ்சர்ஸ்க்கு நமக்கு கிடைக்கல, டிரைவருக்கும் கிடைக்கல, பேசஞ்சருக்கும் கிடைக்கல, கொடுத்துருந்துருக்கலாம். டேஷ்போர்ட் லேஅவுட் அப்படின்னு பார்க்கும்போது மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்சர்ட் பிளாக்குங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அனதர் ஒரு டெக்ஸ்சர்ல வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு இதுவுமே பிளாக் தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரீன் சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஒரு லைட் பேல் கிரீனோட டெக்ஸ்சர்லேயே இருக்குது. ஸோ இப்படி தான் போயிருக்காங்க. இந்த ஏசி வென்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பியானோ பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஏசி வென்ஸோட நாப் குவாலிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா இருக்குது. அடுத்து க்ளவ் பாக்ஸ். கூல்டு க்ளவ் பாக்ஸ் கிடைக்குதுங்க. நல்ல ஒரு ஸ்பேஸும் இருக்குது. தாராளமான திங்ஸ் எல்லாம் உள்ள நீங்கள் தாராளமாக உள்ள வச்சுக்க முடியும். நல்ல ஒரு பெரிதான ஒரு க்ளவ் பாக்ஸ். கேம்பின் லேம்ப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்இடியில் தான் போயிருக்காங்க. ஐஆர்விஎம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஐஆர்விஎம் போட்டிருக்காங்க. சன்வைசர்ஸ் 2 பக்கம் கொடுத்துருக்காங்க. பட் வேனிட்டி மிரர் வந்து பார்த்தீங்கன்னா பேசஞ்சருக்கு மட்டும் தான் கிடைக்குதுங்க, டிரைவருக்கு கிடைக்கல. டிரைவருக்கு ஜஸ்ட் ஒரு டிக்கெட் ஹோல்டர் மட்டும் தான் போட்டிருக்காங்க. ஒரு வாகனத்தோட NVH பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அப்போ ஸோ டெசிபல் மீட்டர் வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இருங்க, நான் கொஞ்சம் சைலண்ட் ஆயிக்கிறேன். 48 அப்படின்றத ஸ்டாக்னெண்ட்டாக நிற்குது. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் விண்டோஸ் ரோல் டவுன் பண்ணிட்டு எவ்வளோ டெசிபல் வருதுன்னு பார்ப்போம். ஸோ வண்டிலாம் போய் வரப்போ மேக்ஸிமம் வந்து ஒரு 65 கிட்ட வரைக்கும் போகுதுங்க. ரோல் அப் பண்ணிக்கலாம். ஒரு 47 to 50ங்க. அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 டெசிபல் கிட்ட வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ NVH கண்ட்ரோலில் ஓரளவுக்கு டீசென்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இன்ஃபோர்டைன்மென்ட் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 7-inch ஹார்மன் யூனிட்ங்க. உங்களுக்கு 4 ஸ்பீக்கர், 2 ட்வீட்டர்ஸ் போட்டிருக்காங்க. வைட் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட் இருக்கும். உங்களுக்கு வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இதெல்லாம் கிடைக்குது. ஆடியோ ப்ளே பண்ணி பார்ப்போம். இன்னொரு ஆடியோ ப்ளே பண்ணி காமிக்கிறேன் நான். ஸ்பாட்டிஃபை இருக்கிறதுனால நான் வந்து ஃபார்வர்ட் பண்ணி காமிக்க முடியல. ஸோ ஆடியோ குவாலிட்டி கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குங்க. ரிவர்ஸ் கேமராவோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், உங்களுக்கு கைட்லைன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் தான். ஸோ ஒரு டீசெண்டான ஒரு கிளாரிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த கைட்லைன்ஸ் மேலே போகாமல் கொஞ்சம் கீழே வந்திருந்தோன்னா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஓகே. ஸோ இன்ஃபோர்டைன்மென்ட் சிஸ்டம் பொறுத்த அவ்வளோதாங்க. இந்த ஏசி கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே காமிச்சு கொடுத்துரும். உங்களுக்கு பாருங்கள், வரும் பாருங்கள், தெரியுதுங்களா? ஏசி கண்ட்ரோல் பண்ணால் அதுக்கான விஷயங்கள் எல்லாமே அதில் டிஸ்பிளேல தான் காமி. HVAC கண்ட்ரோல்ஸ் முழுக்க பார்க்குறப்போ டச்சில் தான் போயிருக்காங்க. 2 நாப்ங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளோயர் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் நாப்ஸ் கிடைக்குது. நாப்ஸ் இந்த சென்ஸ் ஸ்விட்ச் கிடைக்குது. மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டச் கண்ட்ரோல்ஸில் தான் போயிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த
இங்கே அது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு. இந்த வாகனத்தில் லாங் ரேஞ்ச் போகிறப்ப வந்து ஹில் டிசன் கண்ட்ரோல் கிடைக்கும், பட் மிட் ரேஞ்சில் அது கிடைக்காது. ஏசியோட கூலிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு த்ரோ இருக்குங்க, அதுலலாம் குறைகளே இல்லை. நம்ம எப்பவுமே வந்து 24 வச்சு பார்ப்போம், அதே மாதிரி 24 வச்சு பார்க்கலாம். எனக்கு ஆட்டோ மோட்ல வைக்கிறேன். ஓகேங்க, நல்லா த்ரோ இருக்குது, அதுலலாம் பெருசாக நம்ம வந்து எந்த குறையும் சொல்லிட முடியாது. இப்போ கீழே 12 வோல்ட்டில் ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு யூஎஸ்பி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. கீழே சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் ஒயர்லெஸ் சார்ஜிங் இந்த வேரியண்ட்டில் நமக்கு கிடைக்கல. டிரைவ் மோட் செலக்டர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஜுவல் நாப்ல தான் அந்த கன்சோல் பொறுத்த வரைக்கும் போயிருக்காங்க. நல்லா இருக்குங்க யூஸ் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, டச் அண்ட் ஃபீலுக்கு ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட் மோட், அது கூட வந்து பார்த்தீங்கன்னா எக்கோ மோட்னு 2 கிடைக்குது. நீங்கள் நார்மலாக வந்து மிட் ரேஞ்ச் மாடல் எடுத்தீங்கன்னா ஸ்போர்ட் மோட் மட்டும் தான் கிடைக்கும். இந்த இடத்துல நமக்கு ஒரு எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக், ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து சின்னதாக வந்து ஒரு 500 ml வாட்டர் பாட்டில் வச்சுக்க முடியும், அப்படின்னா கீஸ் ப்ராபப்ளி வச்சுக்கலாங்க. ஸோ கீஸ்க்கான பாக்கெட் தான் இது. கீஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபாப் கீ தான் கொடுத்துருக்காங்க. லாக்கு, அன்லாக்கு, அதுக்கப்புறம் பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாலோ ஹெட்லாம்ப்ஸ்க்கான ஸ்விட்சஸ் எல்லாமே இங்கே கிடைக்குதுங்க. ஃப்ரண்ட்ல நமக்கு வந்து டிரைவர் சைடில் உங்களுக்கு டோர் பேக்கெட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம், அம்ப்ரெல்லா வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் கிடைக்குது. இங்கே ஸ்விட்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எல்லா விண்டோஸுமே பவர் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷன்லாம் கிடைக்கல. வெளியில் இருக்கக்கூடிய வாரியம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான நாப்ஸ் வந்து இங்கே நமக்கு கிடைக்குதுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதே ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கிரீனோட டெக்ஸ்சர் நம்மளால பார்க்க முடியுது. சின்னதாக அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரோஸ் மாதிரிலாம் ப்ளே பண்ணியிருக்காங்க. டோர் ஹேண்டில்ஸ் பொறுத்த வரைக்கும் பியானோ பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ட்விட்டர் இங்கே பிளேஸ் ஆகிருக்கு. ஃப்ரண்ட் சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மேனுவல் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட டிரைவிங் போஸ்டர் தகுந்த மாதிரி உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்க முடியும். ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபேப்ரிக் சீட்ஸுங்க, அதே நான் ரியரில் சொன்னது அதே மாதிரி ஒரு ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் போயிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து சீட்ஸ் உட்காரப்ப எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா அண்டர் தை சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக இருக்குங்க, பட் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். பட் லம்பாரும் ஷோல்டர் சப்போர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராமினெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. நல்ல ஒரு லாங் ட்ராவல்லாம் போகிறப்ப நல்ல ஒரு பக்கெட் ஃபிட்டில் உட்காந்து ஒரு ட்ராவல் பண்ணுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்கே கிடைக்கும். உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட்டும் நமக்கு கிடைக்குது. ஏபி பெடல்ஸ்க்கான ஸ்பேசிங் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சுருக்காங்க. உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு டெட் பெடலும் கிடைக்குதுங்க. ஸ்டேரிங் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு டில்ட் கிடைக்குது, டெலஸ்கோபிக் கிடைக்கலங்க. ஓகே ஃபைன், லாச் பண்ணிப்போம். ஒரு 2 ஸ்போக் ஸ்டேரிங் யூனிட் தான் கொடுத்துருக்காங்க. சென்டரில் டாட்டாவோட ஒரு எலிமினேட்டட் லோகோ கிடைக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல்ஸ், கால் கனெக்ட் பண்ணுறதுக்கு, டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான ப்ரொகுபேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஹார்ன் பொறுத்த வரைக்கும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், டீசெண்டாக இருக்குது. எம்ஐடி கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது கைண்ட் ஆஃப் ஒரு டிஜிட்டல் தாங்க, பட் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோனோக்ரோம் டிஸ்பிளே. இந்த 2 சைடு வந்து பார்த்தீங்கன்னா கலர்டு ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருக்காங்க. தேவைக்கேற்ப இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் நம்மளால பார்த்துக்க முடியுதுங்க. வாகனத்தோட ரெக்கமெண்டட் டயர் ப்ரெஷர் என்ன அப்படின்றது நிறைய பேர் காமிக்க சொன்னாங்க. அதுக்கான ஸ்டிக்கர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கு, அதை நான் உங்களுக்கு எவிடென்ட்டாக காமிச்சு கொடுத்துருக்கேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வாகனத்தோட வாக்கரவுண்ட் பார்த்துட்டு ஒரு முடிவரைக்கு வரலாம். டிரைவ் நிறைய பேர் கேட்குறீங்க, ரேஞ்ச் டெஸ்ட் நிறைய பேர் கேட்குறீங்க. என்ன இஷ்யூ அப்படின்னா மிட் ரேஞ்ச் மாடல் பொறுத்த வரைக்கும் டெமோ வண்டி அவைலபிளாக இருக்காதுங்க. லாங் ரேஞ்ச் வந்து கூடிய சீக்கிரம் ஆல்ரெடி ஒரு ரிவ்யூ பண்ணியிருப்போம், பட் கூடிய சீக்கிரம் ப்ராக்டிக்கலாக எவ்வளோ ரேஞ்ச் கிடைக்குது அப்படின்ற டெஸ்ட்டை நான் வந்து விக்டரி டாட்டா கேட்டிருக்கேன். அவங்க சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, நான் எடுத்துகிட்டு வரேங்க கூடிய சீக்கிரம். ஸோ சர்வீஸ் காஸ்ட் நிறைய பேர் கேட்குறது 15,000 கிலோமீட்டர் அப்படி இல்லைனா ஒரு விஷயம் தான் அதோட டைம் அப்படின்றது, சர்வீஸ் டைம் அப்படின்றது ஒரு 3000 ரூபாய் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆவரேஜாக. 3 வருஷம் 1,25,000 கிலோமீட்டர் இந்த வாகனத்துக்கு வாரண்டி இருக்கு. 8 வருஷம் 1,60,000 கிலோமீட்டர் பேட்டரி பேக் மற்றும் மோட்டாருக்கான வாரண்டி இங்கே கிடைக்குதுங்க. நீங்க ஒரு செகண்டரி வெஹிக்கிள் வீட்டில் ஆல்ரெடி ஒரு வண்டி இருக்கு, நீங்க வந்து ஒரு டெய்லி டே டு டே கம்யூட்க்கு ஒரு டெய்லி ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுவேன், ஒரு 50 to 60 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுவேன், போக வர வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100-150 கிலோமீட்டர் ஓட்டுவேன் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு டெஃபினட்டாக இந்த டாடா பஞ்சில் இருக்கக்கூடிய இந்த மிட் ரேஞ்ச் இல்லை லாங் ரேஞ்ச் மாடல்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். உங்களோட தேவைக்கேற்ப நீங்கள் இந்த மிட் ரேஞ்சாக லாங் ரேஞ்சாக சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு சிட்டிக்குள்ளே இருக்கேன், டெய்லி நான் ஆஃபீஸ் போய் போகிறேன், எனக்கு ஒரு 60 கிலோமீட்டர் ரெகுலராக நான் ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்ற பட்சத்துலலாம் மிட் ரேஞ்சே போதுமானதாக இருக்கும். வண்டியை வந்து ஓட்டி ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு இவங்களோட சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கூட நீங்கள் வண்டியை வாங்கலாம். உங்களுக்கு இந்த வாகனத்தை பற்றி மேலும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் விக்டரி டாட்டாவோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மேலும் கன்சல்டேஷன் ரீதியாக டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக நம்ம டீம் ரீச் அவுட் பண்ணலாம். நல்ல ஸ்பேஸுங்க, தேவைக்கேற்ப ஃபீச்சர்ஸுங்க, நல்ல ஒரு ரைட் கம்ஃபர்ட், ரோபஸ்டான பில்டு, இதெல்லாமே சேர்ந்து ஒரு ஈவி கார் வாங்கணும். நான் வந்து டெய்லி ஒரு டே டு டே கம்யூட்டுக்கு ஒரு வாகனத்தை பார்க்குறேன், ஈவி வாகனம் பார்க்குறேன் அப்படின்னா டெஃபினட்டாக இது ஒரு சாய்ஸாக நீங்கள் வச்சுக்கலாம். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்றது தான், ரோட்ல போய் வரப்ப உங்களை நம்பி எப்படி ஒரு குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்ல போய் வர சகம் எடுத்துருக்கு நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்கு. அதை சதச்சிட வேணாம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர்.
பாய்.